உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் நாள், சதுர்த்தசி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் ஆக்கம், மிதுனம் அமைதி, கடகம் பயம், சிம்மம் இன்சொல், கன்னி உதவி, துலாம் நன்மை, விருச்சிகம் சினம், தனுசு உழைப்பு, மகரம் முயற்சி, கும்பம் வெற்றி, மீனம் பிரயாணம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, அபிராமி அந்தாதி. இதை பற்றி பேசணும்னு நான் நிறைய நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறது, சரியான சந்தர்ப்பங்கள் வாரதில்லை. இந்த அபிராமி அந்தாதி தை மாதம் அமாவாசை அன்று பாடப்பட்டது. அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடியவர் அபிராமி அந்தாதியை பாடியிருக்கின்றார். நான் கந்த சஷ்டியை பற்றி பேசியிருக்கிறேன், கோளறு பதிகத்தை பற்றி பேசியிருக்கிறேன், விநாயகர் அகவலை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மந்திர சக்தி வாய்ந்த அற்புதமான சில பாடல்கள், கந்த சஷ்டி கவசத்தை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒன்று தான் அபிராமி அந்தாதி. அதை இப்போ பேசுகிறதுக்கு காரணம், தை மாதம் அமாவாசை அன்று தான் அபிராமி பட்டரால் இந்த அபிராமி அந்தாதி பாடப்பெற்றது. அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி என்று அவர் ராஜாவுக்கு சொன்னார். அது ஒரு கதை இருக்குது, அதை சுருக்கமாக சொல்லித்தார். இந்த அபிராமி அந்தாதி என்பது 4 வரிகளை கொண்ட 100 பாடல்கள் உள்ளது. ஒரு பாட்டில் 4 வரி தான் இருக்கும். அபிராமி அந்தாதியில் 4 வரி தான் ஒரு பாடல். அப்படி 4 வரிகளை கொண்ட 100 பாடல்களை அபிராமி அந்தாதி என்று சொல்கிறோம். அந்தாதி என்பது ஒரு தமிழ் கணக்கு. ஒன்று முடிகிறப்ப துணையே என்று முடிஞ்சால் அடுத்த பாடல் துணை என்று ஆரம்பிக்கும். ஒரு பாடல் என்ன வரியில் முடியுதோ அடுத்த பாடல் அந்த வரியில் ஆரம்பிக்கும். இப்படி 100 பாடல்களும் இப்படியே இருக்குது. துணையே என்று முடிஞ்சால் துணை என்று அடுத்த பாடல். ஒரு பாடல் எந்த வரியில் முடியுதோ அதே வரியில் அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். அப்படி முடிவுலையும் ஆரம்பத்திலையும் பாடுறது ஒரே வரியாக இருந்தால் அதை சொல்கிறது அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய 100 பாடல்களும் இந்த அந்தாதி அமைப்பில் ஒரு பாடல் முடிகிற வரியில் அடுத்த பாடல் தொடங்கும். இதே மாதிரி 100 பாடல்களை தொகுத்து பாடியுள்ளார் அபிராமி பட்டர். இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய பாடலில் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் திருக்குறள் மாதிரி. என்ன கேள்வி கேட்டாலும் திருக்குறளில் அதுக்கு பதில் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சங்கடங்கள் வந்தாலும் திருக்குறள் எடுத்து பார்த்தா அதற்குண்டான தீர்வு உண்டு. அது மாதிரி அபிராமி அந்தாதியும் ஒரு அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த பாடல்கள். இப்போ தை அமாவாசை வரப்போகுது. இந்த தை அமாவாசை அன்றைக்குத்தான்
அபிராமி பட்டர் என்ன செய்தார்? திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் அமிர்த கடேஸ்வரர் சமேத அபிராமி அம்மன் கோயில் இருக்குது, திருக்கடையூரில் இருக்குது. இந்த திருக்கடையூரில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அபிராமி பட்டர். 18ஆம் நூற்றாண்டு சுப்பிரமணிய ஐயர் என்றது தான் அவருடைய பெயர். அபிராமி அந்தாதியை பாடினதுனால அபிராமி பட்டர் ஆகிட்டார். சுப்பிரமணிய ஐயர் அதுதான் அவருடைய இயற்பெயர். திருக்கடையூரில் அபிராமி அம்மன் கோயிலில் அவர் அம்பாளை ஒளி வடிவமாக வழிபடக்கூடியவர்கள், ஒளி ரூபமாக வழிபடக்கூடிய வளமையை கொண்டவர். அவர் என்ன செஞ்சிருக்கார்? ஒரு தை அமாவாசை, அமாவாசைன்னா உங்களுக்கு தெரியும் இருட்டாக இருக்கிற நாள், அந்த தை அமாவாசை என்று அந்த திருக்கடையூர் கோயிலில் இருந்து அம்பாளை ஒளி வடிவமாக அப்படியே ஒளி ரூபமாக தியானித்து கொண்டு தியானத்தில் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் கோயிலுக்கு வந்திருக்கிறார். கோயிலில் சாமி கும்பிட்டவர் அபிராமி பட்டரை பார்த்து, சுப்பிரமணிய ஐயரை பார்த்து, இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டிருக்கிறார். இவர் அம்பாளை பூரண நிலவு மாதிரி கும்பிட்டு கொண்டே இருந்ததுனால அமாவாசை அன்றைக்கு அமாவாசை, தை அமாவாசை அதுவும். இவர் என்ன சொல்லிட்டார்? அம்பாளின் மேல் கொண்ட பற்றினால் அம்பாளை பூரணமாக ஒளி வடிவமாக கும்பிட்டதுனால பௌர்ணமி என்று மாறி சொல்லிட்டார். இப்படி இந்த கதை பெருசாக போகுது. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, இன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமின்னு நீ சொல்லியிருக்கியே, ராத்திரிக்கு நிலவை காட்டு, இன்றைக்கு பௌர்ணமியாக இருந்தால் நிலவு வரணும், ஆனால் இன்றைக்கு அமாவாசை நிலவு வராது என்று சொல்லி ஒரு தண்டனையை கொடுத்துட்டார். உடனே அபிராமி பட்டர் அந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்காக அம்பாளை வேண்டி அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய 100 பாடல்களை பாடினார். அன்றைக்கு அமாவாசை சுத்து இருட்டு தினத்தில் அபிராமி அம்பிகை தன்னுடைய அடியவனுக்காக, சுப்பிரமணிய ஐயருக்காக, அபிராமி பட்டருக்காக தன்னுடைய தோட்டை கலட்டி அப்படியே ஆகாயத்தில் போட்டாள். அது பௌர்ணமி நிலவு போன்று ஜொலித்தது. உடனே அரசன் பார்த்தான், இன்றைக்கு அமாவாசை இருட்டு நாளையில் இந்த அபிராமி பட்டரினுடைய அருளினால் இன்றைக்கு பௌர்ணமி மாதிரி நிலவு மாதிரி அம்பாளின் தோடு ஜொலிக்கின்றது என்று இப்படி இந்த கதை போய்கொண்டே இருக்குது. அப்போ அந்த தண்டனையில் இருந்து விடுபடுவதற்காக அமாவாசையன்று பௌர்ணமி நிலவு தெரிய வேண்டும் என்பதற்காக அபிராமி பட்டர் பாடிய அந்தாதி 100 பாடல்களை நாமும் படித்தால் அம்பாளினுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன் இப்போ நான் இன்றைய தினத்தில் பேசுகிறேன்டா, நாளைக்கு தை அமாவாசை. இந்த மாதிரி தை மாதத்தில் தான் இந்த அபிராமி அந்தாதி பாடப்பட்டது. அதுவும் அமாவாசை திதியில் தான் பாடப்பட்டது. அபிராமி அந்தாதி என்பது 100 பாடல்களை கொண்ட ஒரு தொகுதி. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இது பாடப்பட்டது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அபிராமி அந்தாதியில் தீர்வு உண்டு. 100 பாடல்கள். மனநிலை சரியில்லையா, குறிப்பிட்ட பாடலை படிக்கணும். கல்வியில் முன்னேற்றம் வேண்டுமா, சில பாடல்களை படிக்க வேணும். கணவன் மனைவியுடைய சண்டையா, சில பாடல்களை 100 பாடல்களுக்கும் 100 விதமான காரணங்களுக்காக 100 பாடல்களையும் படிக்கலாம். சொல்ல முடியாத மகிமை, இது இன்னதான் மகிமைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு மகிமை. கந்த சஷ்டி கவசம் போல, விநாயகர் அகவல் போல, சிவபுராணம் போல, இதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். கோளறு பதிகம் போல ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி. இந்த நூற்பயன் என்ற ஒரு பாடல் இருக்குது. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை என்று சொல்லி ஒரு பாடல், ஒரு 4 வரி பாடல் நூற்பயன். இந்த 100 பாடலையும் படிக்க முடியாதவர்கள் அந்த நூல் பயனை படித்தாலே உங்களுக்கு 100 பாடல்களையும் படித்த புண்ணியம் உண்டாகும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை என்று தொடங்கக்கூடிய அந்த நூற்பயனை படித்தாலே 100 பாடல்கள் படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.
எனவே அபிராமி அந்தாதி படிக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய மகிமை தெரியும். வறுமையில் உள்ளீர்களா? வறுமை நீங்க வேண்டுமா? அபிராமி அந்தாதி படியுங்கள். குடும்பத்தில் சண்டை இருக்கின்றதா? அபிராமி அந்தாதி படியுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா? அபிராமி அந்தாதி படியுங்கள். நோயுற்று இருக்கின்றீர்களா? ஆரோக்கியம் வேண்டுமா? அபிராமி அந்தாதி படியுங்கள். வெளிநாட்டுக்கு போகணுமா? அபிராமி அந்தாதி படியுங்கள். என்ன விஷயத்திற்கு வேண்டுமானாலும் அபிராமி அந்தாதியை படித்தால் அந்த காரியம் நிறைவேறும். உயிருக்கு கண்டம் உள்ளவர்கள், திருக்கடையூர் கோயிலை பற்றி சொல்லிட்டேன். திருக்கடையூர் கோயிலில் அமிர்த கடேஸ்வரர் என்றதான் சிவபெருமான் பார். அபிராமி அங்கே தான் மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்த இடமும் அதே திருக்கடையூர். அங்கே தான் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு தரிசனம் கொடுத்தார். அதாவது அபிராமி அந்தாதி மட்டும் அங்கே சிறப்பில்லை. சம்பந்தர் போய் அங்கே தேவாரம் படிச்சிருக்கிறார். அப்பர் போய் அங்கே தேவாரம் படிச்சிருக்கிறார். சுந்தரர் 3 நாயன்மார்களும் சுந்தரர் போய் அங்கே தேவாரம் 3 நாயன் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் படித்தது மட்டும் இல்லாமல் 3 நாயன் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் 3 பேரும் போய் அங்கே தேவாரம் படிச்சிருக்கணும். அப்போ அந்த கோயிலின் 18ஆம் நூற்றாண்டில் கோயிலோட பெருமையை பாருங்கோ. 3 பேர் தேவாரம் படித்து அபிராமி அந்தாதி பாடம். ஆயுள்ள கண்டம் உடையவர்கள், 50 வயசை தாண்டியவர்கள், 65 வயசை தாண்டியவர்கள், ஆயுள்ள பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு முறை திருக்கடையூர் ஆலயம் சென்று வாருங்கள். நீங்கள் இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.